ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பேங்க் பேமெண்ட் மெத்தட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பேமெண்ட் மெத்தடுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றதையும் தான் பார்க்க போகிறோம். ப்ரௌசரில் www.google.com/adsense வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப்னு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் வந்து யூடியூபோடதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் இன்ஃபோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் இன்ஃபோவில் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைனா வந்து புதுசாக நீங்கள் பண்ண போகிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து இருக்கும். யூடியூபுடைய ஆட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து யூடியூப் இந்தியா வந்து கொடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து மேனேஜ் பேமெண்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு அது வந்து வரும் உங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தடில் வந்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் காமிக்கும். இப்போ நியூவாக கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறலாம் எந்த அக்கௌண்ட்டோ. இப்போ நம்ம ஆட் அ பேமெண்ட் மெத்தடு நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில் எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணுமோ அதை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். பேங்க் நேம் கொடுக்கணும். ஐஎஃப்எஸ்சி கோடும் ஸ்விஃப்ட் கோடும் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் வந்து மேண்டரியாக கொடுக்கணும். பெனிஃபிஷியரி ஐடி மட்டும்தான் ஆப்ஷனல் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கொடுக்கணும். இதை நம்ம அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் ஹோல்டருடைய பேங்க்கு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷனலும் வந்து விட்டுட்டிங்கன்னா இப்போ ஸ்விஃப்ட் கோட் நிறைய பேருக்கு தெரியாது. அது நம்ம அக்கௌண்ட்டு எந்த பிரான்ச் பேங்க்கில் இருக்கோ அதுக்கேற்ற மாரி ஸ்விஃப்ட் கோடு வந்து சேஞ்ச் ஆகும். அதை நம்ம தெரிஞ்சுட்டு ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு தான் வந்து கொடுக்க முடியும். ஒன்று தப்பானாலும் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் யூடியூப் மணி வர்றது வந்து அடுத்து டிலே ஆகலாம். கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க நம்ம கரெக்டாக கொடுத்து ஃபில் பண்ணுறது வரைக்கும். அதுக்கடுத்து அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அந்த நம்பரை வந்து கொடுத்துடணும். நீங்கள் எல்லாமே கொடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். எல்லா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் செட்டஸ் ப்ரைமரி பேமெண்ட் மெத்தட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் யூடியூப் வந்து உங்களுக்கு இன்கம் அனுப்புவாங்க. உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆனதுக்கு வந்து நீங்கள் எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். கூகுள் பேமெண்ட்ஸ், கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ப்ரைமரி பேமெண்ட் மெத்தட் சேஞ்சுடுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியும் காமிச்சிரும்.